தொடர்ச்சி பதிவு 2 சுத்த சன்மார்க்கத்தில் முயற்சி. தயாநிதி சுவாமி சரவணானந்த அவர்கள் சொல்லுவது, தியானம் என்பது தயா நாம் ஆதலே தியானம். தயா நாம் தயா நாம் என்று தொடர்ந்து உச்சரிக்க அது தியா நாம் தியானம் என்றாகும். அதற்கு மனப்பயிற்சி தான் தேவை. மனதை வருத்தி பயிற்சி செய்யக்கூடாது. அதை பலவந்தப்படுத்தல் கூடாது. இலகுவான முறையில் பக்குவப்படுத்தல் வேண்டும். அது விசார தியானம் என்று சொல்லப்படும். அதாவது சத்விசார தியான முறை. மனதை பற்றிய புரிதல் வேண்டும். முதலில் சுவாமி சரவணானந்த அவர்கள் சொல்கின்றார்கள், மனம் 3 இடங்களில் காரியப்படுகிறது. அது 1 மேல்நிலையில், சிறநடுவில், நிராதார நிலையில் விளங்குவது. 2வதாக இடைநிலை, அதாவது புருவ மத்தி ஆக்கினை. 3வதாக கடைநிலை, அதாவது அநாகத பீடம் இதயஸ்தானம். இப்போது நம் கடைநிலை மனத்தின் செயல்பாட்டால் வாழ்வல்லா வெற்று விலங்கியல் பிழைப்பில் இச்சை, இன்மை, பயம், கவலை, துன்பங்கள், நோய் நொடிகளாலும் அல்லலும் தொல்லையும் அடைந்து முடிவில் தவறி போகின்றோம், மடிந்து போகின்றோம். காரணம், இந்த கடைநிலை மனம் என்பது ஒரு சூறாவளியாக, காற்று தத்துவமாக இருந்து, அதாவது குரங்கானது மரத்துக்கு மரம் தாவுவது போல மனமும் சர்வசதா காலமும் நினைப்பு மரப்பாகிய எண்ண அலைகளாகவே இயக்கத்திலே இருக்கின்றது. இது முற்றிலும் முன்னிலையில் புறத்தில் உள்ள உலக சூழ்நிலையையே சார்ந்து உள்ளது. இதனால் அகத்தில் நிலையாக உள்ள இயற்கை உண்மை மெய்ப்பொருளை புரிந்து கொள்ளவே முடியாது. அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், இதயஸ்தானத்தில், அதாவது அநாகதத்தில் சஞ்சரிக்கும் இந்த மனத்தை இடைநிலை ஸ்தானம் ஆகிய புருவ மத்தியின் உட்புறம் ஓர்மையோடு நிலைநிறுத்தி நினைப்பு மரப்பற்ற சுத்த நிலையில் பழக வேண்டும் என்கின்றார் சுவாமி சரவணானந்தா. அடுத்து தொடரும் 3வது பதிவில்.